ஓம் சாந்தி. நான் கம்பீரமான நடத்தையுடைய ஆத்மா. நான் பாக்யவான் ஆத்மா. நான் இரக்கம் மற்றும் சுபபாவனையுடைய ஆத்மா. நான் எனது கம்பீரமான நடத்தையின் மூலம் சேவை செய்கின்றேன். ஸ்ரீமத் படி எனது புத்தியை தெளிவானதாக ஆக்கிக் கொள்கின்றேன். நான் தாய்மார்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கின்றேன். முழு உலகிலும் அமைதியை ஸ்தாபனை செய்வது தந்தையின் கடமையாகும். அமைதிக் கடலான தந்தை குழந்தைகளிடம் தூய்மையின் உறுதிமொழி எடுக்க வைக்கும்போது அமைதி ஸ்தாபனையாகின்றது. நான் இந்த விஷயத்தை அனைவருக்கும் மிக யுக்தியுடன் வெளிப்படையாக புரிய வைப்பதால் தந்தையின் பெயர் புகழடைகின்றது. பக்தி மற்றும் ஞானத்திற்கிடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கின்றது. பகவான் துக்கமுற்றவர்களின் துக்கத்தை நீக்குவதற்காக வரவேண்டியுள்ளது. நாம் தந்தையை மறந்துவிடுவதுதான் மிகப்பெரிய தவறாகும். சொர்க்கம் மற்றும் நரகம் பாரதத்தில்தான் இருக்கின்றது. இப்போது தந்தை மீண்டும் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அது அனைத்திலும் சர்வோத்தமமான தர்மமாகும். நாம் இப்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். இப்போது நாம் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். கீதையின் அத்தியாயம் மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றது. பிரஷ்டாச்சாரி உலகத்தை சிரேஷ்டாச்சாரி உலகமாக மாற்றுவதற்காக தந்தை ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமயுகத்தில் வருகின்றார். தேவி தேவதா தர்மம் மறைந்து விடும்போதுதான் தந்தை வந்து மீண்டும் ஸ்தாபனை செய்கின்றார். பரமபிதா பரமாத்மா அமைதியின் கடலாவார். நாம் அவருடைய வழிப்படி நடப்பதன் மூலம் உயர்ந்த பதவியை அடைகின்றோம். நான் தந்தையுடையவராக ஆகி ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு தூய்மை அடைந்து
21 பிறவிகளுக்கான ஆஸ்தி எடுப்பேன் என தூய்மையின் உறுதிமொழி எடுக்கும்போது நான் எஜமானனாக ஆகின்றேன். தந்தை மகனை வெளிப்படுத்துகின்றார். நாம் சிவத்தந்தையின் பேரக்குழந்தைகள், பிரம்மாவின் குழந்தைகள், ஞானத்தின் தேவதையாக நாம் ஆகின்றோம். ஞானி ஆத்மாவாகிய நான் தந்தைக்கு பிடித்தமானவனாக ஆகின்றேன். யார் ஞானியாக இருக்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக யோகியாகவும் இருப்பார்கள். இப்போது நான் அசுர புத்தியை தெய்வீக புத்தியாக மாற்றுகின்றேன். கல் புத்தியை தங்க புத்தியாக மாற்றுபவர் தந்தை ஈஸ்வரன் ஆவார். ஜீவாத்மாக்களாகிய நாம் பரமபிதா பரமாத்மாவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். இதுதான் மங்களகரமான சந்திப்பாகும். பகவான் நமக்கு விஷ்ணு குலத்தின் ஆஸ்தி கொடுக்கின்றார். நாம் ஈஸ்வரனிடமிருந்து நம்முடைய ஆஸ்தியை எடுப்பதற்காக இப்போது ஈஸ்வரிய குழந்தையாக ஆகியிருக்கின்றோம். ஈஸ்வரனுடைய ஆஸ்திக்கு பிறகு தெய்வீக ஆஸ்தி நமக்கு கிடைக்கின்றது. ஆகையினால் நமக்கு குஷியின் அளவு அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. நம்மை போன்ற குஷியின் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் சௌபாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது. தில்வாடா கோவில் ஈஸ்வரிய மடியின் கோவிலாகும். அது சங்கம யுகத்தின் காட்சியை காட்டுகின்றது. நான் தந்தைக்கு அன்பானவராக ஆவதற்காக ஞானி மற்றும் யோகியாக ஆகின்றேன். நான் முரளி நடத்துவதில் அதிக ஆர்வம் வைக்கின்றேன். எனது நடத்தையின் மூலம் தந்தையை வெளிப்படுத்துகின்றேன். எனது பேச்சுவார்த்தையை மிகவும் இனிமையாக வைத்துக் கொள்கின்றேன். கர்மபோகத்தை கர்மயோகமாக மாற்றி சேவைக்கு நிமித்தமாக கூடிய பாக்யவான் ஆத்மா நான். திருஷ்டியில் இரக்கம் மற்றும் சுபபாவனை வைத்திருக்கும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.